இப்போ வந்து டீ குடிக்கலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தம்பி பார்த்தேன். அவர் வந்து கிட்டார் வச்சுட்டு வந்தார், நடந்து வந்துட்டு இருந்தார் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறக்காக. அப்புறம் சரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ அதை வாசிக்க சொல்கிறேன். அவர் வாசிப்பார் பாருங்க. எப்படி வணக்கம் வாசிங்க. பாருங்க, இது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறாரு. இது எடுத்து தான் வாசிக்கணுமாம்மா. காசு வாங்குவாங்க, எங்களுக்காக சும்மா ஒரு ஃப்ரீயாக பண்ணித்தராரு. ஏன்னா நம்ம பார்க்கணுன்னு ஆசை, அதை பார்த்ததில்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பாருங்க, இதான் கிட்டார். டேய் பா, அது பயந்துருச்சு. அவ்வளோதாங்களா பாட்டு? புரியல. ட்ரெயின் லைட்டு லேட். ஓ சரி 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 சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அவர் நல்லா கிட்டார் வாசிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, காரில் ஏறினதுக்கப்புறம் தான் சொல்கிறாப்படி, இந்த மாதிரி மை பிக் பிரதர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. எப்படி ஆச்சுன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி 120 ஸ்பீடில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்களாம்மா. அதனால் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. ஸோ எனக்கு கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி நானும் அப்செட் ஆகிட்டேன். அப்புறம் உடனே சருன்னு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னார். பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸுக்கு நின்றுருந்துச்சு, குறுக்காட்டி பஸ் ஏற்றி விட்டாச்சு. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க, அவங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. மண்டையில் நல்லா அடிங்களாமா. இங்கே இருந்து அவர் போகிறக்கு 4 நாள் ஆகும் கல்கத்தாவுக்கு. அந்த டென்ஷன்லேயே போவாங்க. யாராருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்லங்க. சந்தோஷமாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் சோகமாக போயிடுச்சு. ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமாக ஆரம்பித்து கடைசியில் சோகமாக மாதிரி ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம், நம்ம பிரார்த்திக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.